Hi everyone, welcome back to Salt and Pepper. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் babycorn channa masala. இது எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ஒரு பாத்திரத்துல ஆயில் ஊத்திக்கோங்க. 3 babycorn எடுத்துக்கோங்க. அந்த babycorn-ஐ நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. அந்த babycorn வறுத்து எடுக்கிற அளவுக்கு இதுல எண்ணெய் இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பேபிகார்ன்ஸை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்க அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சதை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. தக்காளி 2 எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு 1/2 ஸ்பூன், சன்னா மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம சேர்த்த தூள் எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ஒரு 1/2 கப் தேங்காய் துருவலை நல்லா மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கெட்டியாயிடுச்சு.
இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பேபிகார்ன்ஸை நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேபிகார்னில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த மசாலா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.